திருமண தடைகள் இருப்பவர்கள் எல்லோருக்குமே அந்த 2027ஆம் வருடம் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக இந்த மாதம் கொஞ்சம் நியூட்ரலான மாதமாக தான் இருக்கும். 2027ஆம் வருடம் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக எது எக்கேடு கட்டு போனாலும் காசு வந்துருங்க. ஆனால் இன்னொன்னே நினச்சிக்கணும், ஆரோக்கியத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. 2020, 21, 22 இந்த மாதிரியான ஒரு 3 வருஷங்களில் நீங்கள் யாருமே நல்லா இல்லை. அவங்கவுங்க வயசுக்கு ஏற்றாற் போல தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த மாதம் முழுக்க செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் சம்பாதிப்பவர் யாராக இருந்தாலும் பூச நட்சத்திரம் பிறண்டு உருண்டு கடந்துக்கிட்டு இருந்தது. வெளிநாடு போகிறவங்களுக்கு இந்த பாருங்க, அமெரிக்கால எல்லாம் கேட்டெல்லாம் மூடிட்டாங்க. ராசிநாதன் பலவீனமானாலே அந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரி இது இப்படி இருந்தா அது அப்படி இருந்தா அப்படின்ற அமைப்புகள் நிச்சயமாக வந்தே தீர வேண்டும். காதல்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ராசிநாதன் பலவீனமானாலே அந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரி மாதம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. 12 ராசிகள்லேயே கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அக்டோபரில் போய் நவம்பர் பலனை சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. நல்ல வேலைங்க, உண்மையிலே துலா ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க. என்ன நடக்கும், அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலனும், பின்னாடி 12 நாட்கள் ஒரு மாதிரியாக பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா வெட்டி செலவு வெட்டி பயணம் இருக்கும். கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள், எதிரி தொல்லைகள்னு போட்டு பெரிய அளவில் ஆகா ஓகன்லாம் சொல்ல வேண்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு தான் போகுதுனான்னு தெரியல, வேலைக்கு போகிறவன் வேலைக்கு தான் போகிறானான்னு தெரியல. எப்பப்பாரு அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு உச்சகுரு ராசியை பார்க்கிறார் என்றாலே தொட்டது தொடங்கக்கூடிய, கனவுகள் நனவாகக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய 7.5 சனி என்னை ஆட்டி வைக்கல, ஆட்டோன்னு ஆட்டி வச்சிருச்சு. ஒரு முதலாளி ஸ்தானத்தில் இருந்தவங்க கூட நான் டக்குன்னு வேற மாதிரி வெளியே சொன்ன வெக்கம். எதிர்பாராத ஒரு ஊழல், ஸ்கேமு, ஏமாற்றுதல் அல்லது ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான பேராசை பெருநஷ்டம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை இந்த பக்கம் அசைய விடாமல் அக்கா, தங்கை, அம்மா, தன்னுடைய மகள், தன்னுடைய மனைவி, தோழி, தன்னுடைய கொலீக்குன்னு சொல்லப்படக்கூடிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களால் தொந்தரவுகள். வியாபாரம் போங்கங்க, ஒன்றுமே நடக்கலைங்க. அந்தாலும் சும்மா ஏதோ ஏமாத்துறாரு எதிர்கடக்காரரு, அவருக்கு வியாபாரம் ஆகுது, எனக்கு வியாபாரம் ஆகலை. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். மேஷராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. என்னங்க அவ்வளோ தூரத்திற்கு நல்லதாக என்ன இருக்குது? ராசிநாதன் ராசியை சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்க அவரை குறிபார்க்கக்கூடிய அமைப்பு எக்ஸலண்ட்டான ஒரு அமைப்பு. எல்லாத்துலேயும் ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவேன். என்ன, அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல மாணவ பருவத்தில் இருப்பவர்களுக்கு கல்வி அமைப்புகளில் நல்ல நிலைமை, ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலையே கிடைக்காதவங்களுக்கு வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகள், விவசாயம் போன்ற அமைப்புகளில் முன்னேற்றமான ஒரு தோற்றங்கள். 7ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தால் கணவன் மனைவி உறவுகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவிலாம் எனக்கு இல்லைங்க, நானே இப்போ தான் அந்த பருவத்தில் இருக்கிறேன், எனக்கு திருமணத்திற்கு வேறு தடை இருக்கிறது. திருமண தடைகள் இருப்பவர்கள் எல்லோருக்குமே அந்த திருமண தடைகள் விலகக்கூடிய தன்மை, யார் கணவன் யார் மனைவி என்கின்ற வாழ்க்கை துணை அமைப்புகள் தெரியக்கூடிய நிலைமை என பருவத்திற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. 7ஆம் இடத்துல பொதுவாகவே சுக்கிரனுடைய வீட்டில் ராசிநாதன் இருந்து குருவின் பார்வையில் இருந்தால் காதல் அனுபவங்கள் நன்றாக இருக்கும். கடந்த காலத்தில் மோதல்களில் பிரேக்கப்னு சொல்லுவாங்களே, அந்த பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தவர்களுக்கு கூட இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், சேர்ந்து வாழ்ந்து பார்க்கலாம், சேர்ந்து இருந்து பார்க்கலாம், இவரையே கணவனாக இவரையே மனைவியாக தேர்ந்தெடுக்கலாம் என்கின்ற அமைப்புகள் எல்லாம் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சுபமான நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சுக்கிரன் நீச்சம் என்கின்ற 6வது வீட்டில் இருக்கிறார். 6ஆம் வீடு சுபபலனை தரும் பொழுது பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்கணும். 15ஆம் தேதிக்கு பிறகு நல்ல அருமையான வேலை அமைப்புகள் இப்போது உண்டு. இப்போது இருப்பதை விட ப்ரொமோஷன் மாதிரியான சில விஷயங்களும் உண்டு. பண நடமாட்டம் கையில் இருக்கக்கூடிய தன்மைகள் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஐயா இப்படிலாம் சொல்கிறீங்க, 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரே பயமுறுத்துகிறாங்க. 12ஆம் இடத்துல சனி விரயச்சனியாக வந்து விட்டாரே. உண்மையிலேயே ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களுக்கும் குமுதமில் நம்ம அந்த குமுதம் பக்தியாக இருக்கட்டும், குமுதம் சேனலாக இருக்கட்டும், நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், மேஷராசிக்காரர்கள் இப்பொழுது 7.5 சனியை பற்றி பயப்பட வேண்டாம். அப்போ எப்போ 7.5 சனியை பற்றி பயப்படணும்? 2027ஆம் வருடம் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக அவர் உங்களுடைய ஜென்ம ராசின்னு சொல்லப்படக்கூடிய ராசிக்குள்ளே நுழைவார்.
அப்போ கண்டிப்பாக சில நெகட்டிவான சில பின்னடைவான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்போது பயப்பட்டா போகிறோம். நாளைக்கு இன்னும் 2 வருஷம் கழிச்சு நடக்க போகிறத பற்றி இப்போவே கவலைப்பட வேண்டாம். நடக்கிறது என்னமோ நடக்கத்தான் போகுது. பரம்பொருள் உங்களை காப்பாற்றுவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கை கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருப்பார். ஆக நாளைய கெடுதலை இன்றைக்கே நினைக்க வேண்டாம் என்பதன் அடிப்படையில் 9ஆம் பாவகம் வலுத்திருந்து இப்போது குரு உச்சமாக போகின்ற பாக்கியாதிபதி உச்சமாக போகின்ற இந்த மாதத்தில் நல்லவைகள் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல் நடக்கும். பெண்களுக்கு சிறப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். கணவர் குழந்தைகள் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த அக்டோபர் மாதம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2, 11ஆம் இடங்களில் குரு சனி இருக்குது. 11ஆம் இடத்துல சனி வலுத்து தான் இருக்கிறார். இந்த மாதம் கொஞ்சம் நியூட்ரலான மாதமாக தான் இருக்கும். நியூட்ரல் அப்படின்னா என்ன, கொஞ்சம் முன்னையும் பின்னையும், அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஆனால் அந்த கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்கிறாங்கல்ல, என்னங்க ஒன்றுமே நடக்கலையே, இதோ இவ்வளோ முயற்சி பண்ணுறேன் அப்படியே நடக்கலையே, அப்படியே இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கே ஜவ்வு மாதிரி அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் உண்டு. என்னங்க இவ்வளோ நாள் நல்லா தானங்க சொன்னீங்க ரிஷபராசிக்கு, இப்போ மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தின் கடைசி வரைக்குமே அவர் பலவீனமான ஒரு நிலைமையில் இருப்பார். ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் பலவீனமாகிறாரோ அப்போது நம்ம ராசிக்காரர்களுக்கு அந்தந்த பருவத்திற்கு ஏற்றாற் போல் எதையும் செய்ய முடியாத ஒரு நிலைமைகள்லாம் ஏற்படும். சரி, இப்போ என்ன நிலைமைகள் ஏற்படும், அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு என்ன, இப்போ ஒரு பால்ய பருவத்தில் இருக்கிறவருக்கு கல்வி அமைப்புகளில் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். நம்ம நினச்சதை படிக்க முடியாத ஒரு சூழல், அல்லது நினச்ச மாதிரி மார்க் எடுக்க முடியாத சூழல். வேலை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையிலேயே டார்ச்சரு. வேலையில் என்ன டார்ச்சரு, மேலதிகாரியாகவோ மேனேஜராகவோ முதலாளியாகவோ இருக்கக்கூடியவரோட கருத்து மோதல்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏண்டா வேலைக்கு போகிறோன்ற மாதிரியான சூழல். வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோருக்கு சும்மா வியாபாரம் நடக்குது, லாபமே இல்லைங்க, வந்த வேலைக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறேன், லாபம் ஒன்றும் இல்லை, உழைக்கிற உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்கின்ற அமைப்பு வியாபார தொழில் முனைவோர்களுக்கு. விவசாய பெருமக்களுக்கு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலும் சரி, பெஞ்சும் கெடுக்குது பெய்யாமலும் கெடுக்குதுன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இப்போதைக்கு இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 4ஆம் அதிபதி மாதத்தின் பிற்பகுதியில் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீன நிலைமையை அடைகிறார். அப்போ என்ன நடக்கும், அம்மானால் வீடுனால் வாகனம்னால சுகம் சார்ந்த விஷயங்கள்னால கொஞ்சம் ஒரு மாதிரியான விரயங்கள் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு எதையும் ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வருமானத்தை தரக்கூடிய அமைப்பில் மாதத்தின் 18ஆம் தேதிக்கு முன்பாக அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல குரு பகவான் வலிமையாகவே இருக்கிறார். எது எக்கேடு கட்டு போனாலும் காசு வந்துருங்க. பணம் தானங்க எல்லாமே. என்னதான் இருந்தாலும் பணத்தை அம்மாவை தவிர வேறு எல்லாத்தையும் பணத்தில் விலைக்கு வாங்கிட முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொன்று நினச்சிக்கணும், ஆரோக்கியத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. நம்ம என்னதான் இருந்தாலும் உடம்புக்கு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகலாம். டாக்டர்கிட்ட போய் 10 கோடி ரூபா கொடுத்தாருன்னா அவர் உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் மாற்றி வெளியே அனுப்பிச்சு நம்மளை சின்ன பையனாக புது மனுஷனாக மாற்றி அனுப்பிச்சிடுவாரா என்ன? அதெல்லாம் இறைவனுக்கு பரம்பொருளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் இல்லையா? அப்போ சில விஷயங்களில் பண வருமானம் நல்லாவே இருக்குங்க. அப்போ என்ன, டென்ஷன்கள் பெருசாக இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் மனசு இப்படி இல்லையே அப்படி இல்லையே, பொண்டாட்டி இப்படியே, புருஷன் அப்படியே, காதலன் இப்படியே, காதலி அப்படியே, நண்பர் இப்படியே, சொந்தக்காரங்கள் அப்படியே என்கின்ற மாதிரியாக அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல மனதை கொஞ்சம் கவலைப்படக்கூடிய அமைப்பாக பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாதம், அற்புதமான மாதம், கனவுகள் நனவாகக்கூடிய மாதம், எதுவும் கிடைக்கக்கூடிய மாதம். எல்லாம் 1000 யானை உங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டால் எவ்வளோ தைரியம் வரும். அந்த காலத்தில் அரசர்கள் யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை அப்படின்னு வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி ஒரு யானையில் போவாங்க. பின்னாடி ஒரு 1000 யானை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். அதெல்லாம் இந்த அக்டோபர் மாதம் வரப்போகுது. அப்படி என்னங்க நடக்க போகுது, ராசியும் குருவின் இருப்பால் புனிதப்பட ராசிநாதன் புதனும் குருவின் பார்வையில் புனிதமாக இருக்கக்கூடிய அட்டகாசமான மாதங்க. மாதத்தின் முதல் வாரத்திலேயே புத பகவான் உச்சத்திலிருந்து அப்படியே மாறி 5ஆம் இடத்திற்கு வருகிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். இன்னும் ஒரு பலனையும் மிக மிக முக்கியமாக சொல்லணும், எதிரியும் நண்பனாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். அட்டகாசமான மாதம். இதுவரைக்கும் உங்களை எதிர்த்து கொண்டிருந்தவர் எதிர்ப்பதையே வாழ்க்கையில் லட்சியமாக உங்கள் மேலே பொறாமை. பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருப்பீர்கள். அறிவாளால் எதையும் சாதிக்காமல் அறிவால் எதையும் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருப்பீர்கள். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு பேரறிஞர் சொன்னார் இல்லையா? அதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே
மிகப்பெரிய அளவில் உங்களுடைய புத்திசாலித்தனம் எடுபடக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. புதன் 5ஆம் இடத்திற்கு மாறி அதிர்ஷ்ட பாவகத்திற்கு மாறி எதையும் சாதிக்கக்கூடிய பாவகத்திற்கு மாறி புத்திர பாவகத்தை தரக்கூடிய பாவகத்திற்கு மாறி புத்திரர்களால் நல்லவைகள் நடக்கக்கூடிய பாவகத்திற்கு மாறி குருவின் பார்வையில் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையாக இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு வருது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. 2020, 21, 22 இந்த மாதிரியான ஒரு 3 வருஷங்களில் நீங்கள் யாருமே நல்லா இல்லை, அவங்கவுங்க வயசுக்கு ஏற்றாற் போல். அப்போ அந்த ஒரு 2-3 வருஷத்தை நினச்சி பாருங்கள். அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டங்க, இவ்வளோ இது பண்ணுங்க, அந்த மாதிரியான கஷ்டத்தை அப்படியே தலைகீழாக திருப்புங்க. ஐயா நல்ல சந்தோஷமாக இருக்கிறேங்க, அன்றைக்கி ஏதோ கஷ்டப்பட்டதுக்கு ஆண்டவன் இன்றைக்கி கண்ணை திறந்துட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியாக முன்னர் எந்தெந்த இடங்களில் ஒரு பாதிப்புகளை அடைந்தீர்களோ அந்த பாதிப்புகளை நீங்களே உங்களுடைய அறிவுத்தன்மையால் அப்படியே ரெக்கவர் பண்ணிக்கொண்டு அதிலிருந்து மீண்டு வெளியே வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பாக்கியங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்குங்க. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு அந்த கல்யாணத்திற்கான உறுதி, நிச்சயார்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிச்சயார்த்தங்கள்லாம் அடுத்தடுத்த மாதங்களில் நடக்கிறதுக்கு அச்சாரங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. யார் கணவன் யார் மனைவி என்பதில் தீர்மானங்கள் தெரியக்கூடிய, காதல் நிறைவேறக்கூடிய, மன அழுத்தம் விலகக்கூடிய, கணவன் மனைவி இணக்கமாக இருக்கக்கூடிய, பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய, பிரிய வேண்டாம் என்கின்ற மனமாற்றம் வரக்கூடிய, வியாபார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், வேலையில் நல்ல மாற்றம். வேலையே போட்டுங்க, தப்பே இல்லை, இந்த மாதத்துக்குள்ளே இன்னொரு அதை விட நல்ல வேலை கிடச்சிரும், அதை விட நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். ஆக எது ஒன்றும் பரம்பொருளுடைய அருளினால் கருணையினால் படிப்படியாக முன்னேற்றம் நமக்கு இருக்கும் என்கின்ற ஒரு நல்லவைகள் வயதிற்கேற்றாற் போல நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மிதனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் குழந்தைகளால் ஏற்பட்ட மன அழுத்தம் தீரக்கூடிய நல்ல மாதங்க அக்டோபர் மாதம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு நான் ஒன்றும் பெரிய கெடுதல்கள்லாம் நிச்சயமாக சொல்ல மாட்டேன். தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த மாதம் முழுக்க செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்ன? 9, 10 கூடியவர்கள் ஒன்றாக இணையக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன. 10ஆம் இடத்துல குரு செவ்வாயுடைய பார்வை பதிவது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 கூடையவர் அங்கே 4ஆம் இடத்தில் உட்காந்து குரு புதனுடைய தொடர்பில் செவ்வாய் அப்படியே 10ஆம் இடத்தை பார்ப்பது கடந்த காலத்தில் ரியல் எஸ்டேட்டு, கட்டிடம், மருத்துவம், விளையாட்டு, நெருப்பு, ஹோட்டல் பண்ண நெருப்பு சம்மந்தப்பட்ட இந்த பேக்கரி வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு 3-4 வருஷமாகவே கடகராசிக்காரங்க உண்மையிலே நல்லா இல்லை. யாராக இருந்தாலும், கோடீஸ்வரனாக இருந்தாலும், ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் சம்பாதிப்பவர் யாராக இருந்தாலும் விரலுக்கேற்ற வீக்கம் என்கின்ற வகையில் கடந்த அஷ்டமச்சனியின் காரணத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றமே இல்லாத அளவில் நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய முதல் மாதமாக அக்டோபர் மாதத்தை கண்டிப்பாக சொல்லலாங்க. கஷ்டங்கள்லாம் படிப்படியாக தீரப்போகுது. போன வருஷம் பட்ட கஷ்டம் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இல்லையில, மனசு தொட்டு சொல்லுங்கள். போன வருஷம் இதே நேரம் ரொம்ப பிரச்சனையில் இருந்தீங்க, மன அழுத்தத்தில் இருந்தீங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களை சொல்கிறேன். அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தா பூச நட்சத்திரம் பிறண்டு உருண்டு கடந்துக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் இப்போ இல்லாமல் ஒரு இடத்துல நிலையாக ஏதோ ஒன்று என்னுடைய சக்திக்கேற்ப நான் கொஞ்சம் நல்லா இருக்கிறேன்ற மாதிரியாக இருக்கிறீங்க இல்லையா, அந்த அமைப்புகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக இதைவிட முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே இருக்கின்ற இடங்கள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளிநாடு போகிறவங்களுக்கு இந்த பாருங்கள், அமெரிக்காவில் எல்லாம் கேட்டெல்லாம் மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட எந்த நாட்டிற்கு நீங்கள் போக வேண்டுமோ அந்த நாட்டிற்கு பரம்பொருள் உங்களை அனுப்பியே தீரும். நல்ல சம்பாத்தியம் வரும். எல்லாவற்றிலும் ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆண் பெண் உறவுகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. கடந்த 2-3 வருடங்களாக எந்த விஷயத்தில் அழுதுகிட்டு இருந்தீங்களோ, எதை இழந்ததாக நினைத்து கவலைப்பட்டிருந்தீர்களோ அதிலிருந்தெல்லாம் ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்பு. அழுத இடத்தில் பூரிப்பு, சந்தோஷம் போன்றவைகளை பெறக்கூடிய நிலைமை என கடகராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல. இதெல்லாம் பாருங்கள், யூடியூப்ன்றது பொது ஊடகம், குமுதமும் ஒரு பொது பத்திரிக்கை. குமுதத்தை சிறுவன் 10 வயதிலிருந்து 70 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவருமே படிக்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல பார்க்கிறார்கள். குமுதம் டிஜிட்டலில் எல்லாருமே பார்க்குறீங்க. அப்போ உங்கள் வயதிற்கு ஏற்றாற் போல் இந்த பலன்கள் அப்படியே உங்களுடைய தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு. மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அஷ்டமச்சனியில் தாக்கத்தை அனுபவித்தவர்கள் எல்லோருக்குமே இழந்ததை திரும்ப பெறக்கூடிய அமைப்பு. ஒரு 10 லட்ச ரூபா போச்சுங்க, 1 லட்ச ரூபா போச்சுங்க, முழுசாக வரலைன்னா கூட அதில் ஒரு 10% சிறு பகுதியாவது திரும்ப வரக்கூடிய தன்மை. வேலை, குடும்பம், தொழில், ஆரோக்கியம், கடன் போன்றவைகளில் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழல் என கடகத்திற்கு வழிபிறந்து விட்ட நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த அக்டோபர் மாதம். சிம்மம்,
சிம்மராசிக்காரர்களுக்கு முற்பகுதி 15 நாட்கள் ஒரு மாதிரியாகவும் பிற்பகுதி 15 நாட்கள் ஒரு மாதிரியாகவும் இந்த அக்டோபர் மாதம் நடக்கும். முற்பகுதி 15 நாட்கள் 2ஆம் இடத்திலிருந்து காசு பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூரியன் இருக்கிறார். அதாவது 15 நாட்களுக்குள்ளேயே மாதத்தின் தேவையான இந்த மாதத்துக்கு உங்களுக்கு 10,000 ரூபா தேவை, 1 லட்ச ரூபா தேவைன்னா அந்த பணத்தை உங்களால் 15ஆம் தேதிக்குள்ளேயே சம்பாரிச்சிக்க முடியும். பிற்பகுதி பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் ஆரம்பிச்சிருது. அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் எப்போவுமே நீச்சத்தை அடைவார். ராசிநாதன் பலவீனமானாலே அந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரி டல்லான ஒரு மனநிலைமை வந்துடும். ஆனால் இந்த தடவை பாருங்கள், அதிர்ஷ்டவசமாக ராசிநாதன் நீச்சத்தை அடைந்தாலும் அவர் குருவின் பார்வையில் வர்றார். உண்மையிலே சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் தான். அட்டமத்து சனியில் கூட உங்களை பாதுகாக்கின்ற விதமாக கோச்சார வேதை 7ஆம் இடத்தில் ராகு என்கின்ற அமைப்பில் ஜம்முன்னு சம்மணம் போட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு உட்காந்துருது. 2.5 வருஷம் அட்டமத்து சனியை அனுபவிக்க வேண்டிய நீங்கள் 1.5 வருஷம் அதனுடைய தாக்கத்தை ராகுவால் அனுபவிக்க மாட்டீங்க. அஷ்டம சனியில் கெடுதல் வராது. கடைசி காலகட்டம் 2026 செப்டம்பருக்கு பிறகு அஷ்டம சனியுடைய தாக்கம் உங்களுக்கு லேசாக இருக்கும். ஆக என்ன நடக்குது, இப்போதைக்கு கடவுள் உங்கள் மேலே முழு கண்ணையும் 1.5 கண்ணு 1/2 கண்ணை கூட வைக்கலை, முழு கண்ணையும் சிம்மராசிக்காரர்கள் மேலே வச்சிருக்கிறதுனால பெரிய துன்பங்கள்லாம் கண்டிப்பாக இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க. ராசிநாதன் நீச்சத்தை அடைவதால் ஏற்படக்கூடிய கலக்கங்கள் கூட இப்போது இருக்காது. ஏன்னா சூரியனும் செவ்வாயும் புதனும் சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. பணவரவுகள் நன்றாக இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு நல்லதுகள் நடக்கும். சிலருக்கு என்ன நடக்கும்னா சொந்த ஊருக்கு போகணும்னு அடிக்கடி ஆசை வரும். இந்த தடவை இந்த மாதத்துக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு 2 தடவை 3 தடவையாவது சொந்த ஊருக்கு இந்த மாதத்தில் ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடுவீங்க. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருப்பவர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும், இந்தியாவிற்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணங்கள், அவரவருடைய தாய்மண்ணை பார்க்க வேண்டும், பூர்வீகத்தை பார்க்க வேண்டும், அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், தாத்தா பாட்டி வாழ்ந்த இடத்தை பார்க்கணுன்ற மாதிரியான சில அமைப்புகள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்க்க முடியுங்களா? கண்டிப்பாக பார்க்க முடியும். சிலருக்கு தெய்வீக ஈடுபாடுகள், தெய்வீக எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. திருப்பதிக்கு போய் பார்க்கணும், ஸ்ரீகாளஹஸ்திக்கு போய் பார்க்கணுன்ற எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். மனிதர்களாக பிறந்து தெய்வங்களாக மாறிய, தெய்வமாகவே வாழ்ந்து மறைந்த காஞ்சி மகான் ஸ்ரீ மகாபெரியவருடைய அதிஷ்டானங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஸ்ரீ ரமண மகரிஷி, பிரம்மேந்திரர், ராகவேந்திரர் இவங்களுடைய ஒரு அதிஷ்டானங்கள், ஜீவசமாதி அமைப்புகள் எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய, தரிசிக்க வேண்டிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு இந்த மாதத்தில் காசி, கயா, கங்கா யாத்திரைகள் போகக்கூடிய வாய்ப்புகள், பெரியவர்கள் சிறியவர்கள் உங்களை அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கான பிளானை சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுடைய மனதிற்கும் வயதிற்கும் என்ன தேவையோ அது நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வடக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வலுவான நல்ல அமைப்பில் இருக்குது. வடக்கை குறிக்கக்கூடிய கிரகம் புதன், வடகிழக்கை குறிக்கக்கூடிய கிரகம் குரு, வடமேற்கை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இது மாத அமைப்புகளில் இந்த 3 அமைப்பும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வடக்கும் நல்லா இருக்குது, வடகிழக்கும் நல்லா இருக்குது, வடமேற்கும் நல்லா இருக்குது. அப்போ அந்த வடக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள், ஏற்கனவே பிறந்த ஊர்லேருந்து வடக்க இருக்கக்கூடியவர்கள், திருநெல்வேலியில் பிறந்தாங்கன்னா இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன், திருநெல்வேலிக்கு நேர் மேற்க பார்த்தீங்கன்னா வடக்கில் கோயம்புத்தூர் இருக்கும், சேலம் இருக்கும். இந்த மாதிரியாக மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டி இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஒரு நிம்மதியான தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்குதுங்க. அனைத்து நிலைமைகள்லையும் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாதம் பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள். கணவருடைய ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த ஆரோக்கிய நிலைமைகள் எல்லாம் மாறக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. வேலை இல்லாமல் இருந்த பெண்கள், சகோதரிகள் அனைவருக்குமே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆண்கள் உங்களுக்கு அடங்கி நடக்கக்கூடிய அமைப்பு. எப்போவுமே சிம்மராசி, அதுலேயும் மக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சொல்லவே வேண்டியதில்லை. ஆம்பளைங்க உங்களை பார்த்து தான் அடங்குவாங்க, உங்களை பார்த்து தான் அடங்கி நடப்பார்கள், கைகட்டி நிற்பார்கள். இதற்கு ஏற்கனவே மக நட்சத்திரத்தில் ஒரு பேரரசி பிறந்திருந்தது ஜெயலலிதான்ற ஒரு இதில், அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆண்கள் கூட உங்களுக்கு கைகட்டி நிற்கக்கூடிய நல்ல அமைப்புகள் நடக்கக்கூடிய சுப மாதமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அக்டோபர் மாதம் அமையுது. 11ஆம் இடத்துல குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் என்கின்ற நிலைமையை அடைகிறார். ராசிநாதனே 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 2ஆம் இடத்திலிருந்து அவரும் அப்போது ஒரு 18ஆம் தேதி வரைக்கும் குருபையின் பார்வையில் இருக்கிறார். யோக பலன்கள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். சரி, யோக பலன்லாம் நடக்க மாட்டாயா, வேண்டாயா, கஷ்ட நஷ்டம் ஏதாவது வந்துடுமா? வராது. ஏன் அப்படின்னு சொன்னால் 6ஆம் இடத்துல கஷ்டத்தை நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 6, 8ஆம் பாவகங்கள் இப்போது நல்லாவே இருக்கின்றன. 6ஆம் பாவகத்தில் ராகு அமர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள், எதிர்ப்பு தொல்லைகளை தணிக்கக்கூடிய விதமாக குருவின் பார்வையில் இருக்க
8ஆம் பாவகாதிபதி சுபத்தன்மை பெற்று குருவின் பார்வையில் 2ஆம் வீட்டில் இருக்கிறதுன்றது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆக எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை. எதிர்ப்புகள் எதனால் நடக்கும்? கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே புத்திசாலிகளாக இருப்பீர்கள். புத்திசாலியை பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரு வயிற்றெரிச்சல் இருக்கத்தான் செய்யும். ரக கணேசன் புத்திசாலியை பார்த்தா எல்லாரும் மட்டம் தட்டுவாங்க. உனக்கு என்னையா தெரியும், நீ பெருசாக பேச வந்துட்ட என்கின்ற மாதிரியான எல்லா புத்திசாலிகளும் கன்னிராசிக்காரர்களும் மட்டம் தட்டப்படுதலை இளம் வயதிலிருந்தே அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உங்களை வெறுத்தவர்கள், பொறாமைப்பட்டவர்கள் எல்லாம் உங்களுடைய விஸ்வரூபத்தை பார்த்து அப்படியே ஒதுங்கி ஓடக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 2 வருஷத்திற்கு அடுத்து அட்டமத்து சனி ஆரம்பிக்கின்ற வரையில் பெரிய அளவில் 2027 ஜூன் மாதம் வரைக்கும் சோதனை இல்லைன்னு சொல்லிடுவேன். ஐயா 7ஆம் இடத்துல இருக்கிற சனி ஆண் பெண் உறவுகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான நெகட்டிவ்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரேன்னு சொன்னால், வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் தான். வாழ்க்கையில் எல்லா விதத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணுன்றது தான் உண்மை. இது இப்படி இருந்தால் அது அப்படி இருந்தால் அப்படின்ற அமைப்புகள் நிச்சயமாக வந்தே தீர வேண்டும். ஆகவே வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்காக சில பலருடைய அனுபவங்களை மட்டும் இந்த இடத்துல கிரகங்கள் கற்றுக் கொடுக்குமே தவிர பெரிய அளவில் சோதனை அமைப்புகள்லாம் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லைங்க. தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும். வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. குடும்பத்தில் கூட 7ல் சனி இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் பருவ வயதில் இருப்பவர்களுக்கு திருமண அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. காதலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதல்லாம் அடுத்து 2 வருஷம் கழித்து கொஞ்சம் இப்போது ஆரம்பிக்கக்கூடிய காதல் 2 வருடம் கழித்து அப்படியே முறிவு, பிரேக்கப்பு, மனசில் அழுத்தம் போன்ற அமைப்புகளை கொண்டு கொடுக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் ஆண் பெண் 2 கன்னிராசிக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகள். மற்றபடி கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை, பணப்பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் உழைத்த உழைப்பிற்கு, உழைக்கின்ற அமைப்பிற்கு உரிய கூலிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்ற நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த அக்டோபர் மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டல் அடிக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். மாதம் உங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. 12 ராசிகள்லேயே கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு 4-5 மாதமாகவே நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வந்ததுலேருந்தே மே மாதத்திலிருந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அக்டோபர் அப்படி சொல்ல முடியாது. அக்டோபர் அப்படி சொல்ல மாட்டேன். துளாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுக்கும். கிணத்துல போட்ட கல்லுன்னுவேன், அல்லது எதுவுமே முன்னாடி போனால் இடிக்குது, பின்னாடி போனால் கடிக்குது, அப்படி இப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்கும். என்னங்கய்யா திடீர்னு 4 மாதமாக நல்லா சுட்டிட்டு வந்துட்டு இப்போ எனக்கு இழுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 12ஆம் இடத்தில் நீச்சத்தை அடையக்கூடிய மாதமாக ஒரு 20 நாள் நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருப்பார். ஆனால் ஏதாவது கஷ்ட நஷ்டம், சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது வந்துருமான்னு பார்த்தா நல்ல வேலைங்க. உண்மையிலே துலா ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க. ராசியை குறிபார்த்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் சகலத்திலையும் அப்படியே எல்லாவற்றையும் வெளியே அனுப்பக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ராசியிலேயே குருவின் பார்வை இருக்க மங்கள யோகத்தில் செவ்வாய் வலுவாக இருப்பது மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்க, காவல்துறை, இராணுவம் போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் பட்டம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற அமைப்புகளை அப்படியே எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. என்ன ஒன்று, முயற்சிகள் ஒரு 4 தடவைக்கு அப்புறம் 5ஆவது தடவை தான் பலிக்கும். பண்ணிட்டு போங்களேன். என்ன இப்போ காசு இதெல்லாம் கிடைக்கணும்னா ஏதாவது கஷ்டப்பட்டு தானே ஆகணும். நல்லவைகள் நடக்க வேண்டும், எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், கணவன் நன்றாக இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா சில முயற்சிகளை நம்ம பண்ணித்தானே ஆக வேண்டியிருக்கு. அந்த மாதிரியான முயற்சிகள், அமைப்புகள் அப்படியே உடனே நடக்கவில்லை என்றாலும் ஒரு 2 தடவைக்கு பிறகு 3 தடவைக்கு பிறகு இழுபறியாக நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ராசிநாதன் 12லேருந்து அடிக்கடி பயணங்கள் இருக்கும். வெட்டி செலவு, வெட்டி பயணம் இருக்கும். அதனால் பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. லாங்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை அவர் போகிறவர், நம்ம போய் பார்க்க வேண்டியவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்களே கொஞ்சம் சோம்பேறியாக வேற மாறிடுவீங்க. 8 மணிக்கு போய் ஒருத்தரை போய் பார்க்கணும்னா 8:10க்கு தான் போவீங்க. அந்த மனுஷன் 8, 9, 8 வரைக்கும் 8 நிமிஷம் உங்களுக்காக அப்படியே வாட்சை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வந்து அடுத்து சாயந்தரம் வர சொல்லுப்பா, நாளைக்கு வர சொல்லுப்பான்னு போய்கிட்டே இருப்பார். இந்த மாதிரியான உங்களின் சோம்பலின் காரணமாக சில விஷயங்கள் அப்படியே சுணக்கமாகக்கூடிய, தாமதமாகக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்குது. ஆனாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, மதிப்பு போன்ற அமைப்புகள் சீராகவே இருக்கும். அதில் எந்த விதமான கெடுதல்களும் இருக்காது. சிலருக்கு மட்டும் பெண் வழி உறவுகளில் ஏமாற்றங்கள் இருக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அம்மா, அக்கா, தங்கை, மனைவி, தன்மகள், தோழி போன்ற உறவுகளால் ஏதேனும் ஒரு இடத்துல சங்கடங்கள். சிலருக்கு சங்கடங்கள் இல்லாமல் செலவுகள். அம்மாவுக்கு இதை வாங்கியே கொடுக்கணும், பொண்டாட்டி இதை கேட்டே ஆகுது,
பொண்ணு பாப்பாவுக்கு அதை வாங்கி கொடுத்தே ஆகணும், அக்கா கேட்குறாங்க, அம்மா தங்கச்சி கேட்குறாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் செலவுகள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் கௌரவ குறைச்சல்கள் இருக்காத ஒரு இயல்பான நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மாதத்தின் முதல் 2 வாரங்கள் ஒரு மாதிரி டல் அடித்தா கூட பிற்பகுதி 2 வாரங்கள் அட்டகாசமாக இருக்கும். நவம்பர் மாதம் தூள் கலப்பும். அக்டோபரில் போய் நவம்பர் பலனை சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஏன்னா நவம்பர் மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சநிலையில் இருந்து மாறி ராசியை பார்க்க போகின்ற ஒரு தன்மை மிகப்பெரிய யோக பலன். ஆக என்ன நடக்கும், அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலனும் பின்னாடி 12 நாட்கள் ஒரு மாதிரியாக நல்ல பலனும் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா குருவின் மாற்றம் இப்போது உங்களுக்கு 9ஆம் இடத்துல வருகிறது. மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 18 நாட்களுக்கு குருவின் பார்வையில் ராசிநாதன் இருப்பது 11ஆம் இடத்தில் நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருந்தாலும் கூட அந்த இடத்தை சுபத்துவப்படுத்துகின்ற சுக்கிரனுடைய அமைப்பு இருப்பதுன்றது பெரிய யோகமான ஒரு அமைப்பு. சட்டபூர்வமான அமைப்புகளில் வெற்றி கிடைக்கும். யாரை ஜெயிக்கணும்னு இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. என்ன முன்னேற்றங்கள் உண்டு? வேலையில் முன்னேற்றங்கள் இருக்கும், தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும், வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அரசு வேலை கேட்டு அரசு வேலைக்காக எதிர்பார்த்திருந்தவர்கள், ஏற்கனவே வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் வேலைக்கு சேர முடியாமல் போனவங்க, கிரெடிட் கார்டு பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கிறவங்க, கிரெடிட் கார்டில் தெரியாதனமாக வாங்கி தொலைச்சிட்டேன், அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல, அந்த கிரெடிட் கார்டு பிரச்சனைகள் இருந்தவர்கள், அதை போலவே ஏதாவது செக் ரிட்டன் கேஸு, ஒரு வாங்கின கடனை கொடுக்கல அல்லது வீட்டு கொடுத்தனக்காரர் காலி பண்ண மாட்டேன்றாரு, இந்த மாதிரியான சிறு குற்ற அமைப்புகளில் வழக்காடு மன்றத்திற்கு சென்றிருந்தவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோக மாதமாகவே இந்த மாதம் இவங்களுக்கு இருக்குதுங்க. ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்க, ராசிநாதனுக்கு குருவின் பார்வை விலகிய உடனே ராசிக்கு குருவின் பார்வை அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு வந்து விடுகின்ற காரணத்தினால் எதிலும் நன்மைகள், எல்லாவற்றிலும் அற்புதமான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த நல்ல அக்டோபர் மாதம். தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பிரமாதமான மாதம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாகவே 10ஆம் இடத்துல தனிச்சு இருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் எப்போதெல்லாம் நீச்சமாகிறாரோ அப்போதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். 2வது ராசிநாதன் 7ஆம் இடத்துலேருந்து 8க்கு மாற போனாலும் அவரும் 8ல் உச்சம் என்கின்ற ஒரு தனித்துவமான நிலைமையை தான் அடைய போகிறார். ஏற்கனவே 11ஆம் இடத்துல புதனும் செவ்வாயும் சேர்ந்து குருவின் பார்வையில் 11ஆம் இடம் வலுவையான அமைப்பில் இருக்குது. ஆக என்ன, தர்மகர்மாதிபதி யோகம் முதல் நிலையில் இருப்பது, 2ஆம் நிலையில் 10ஆம் இடத்துல தனித்து சுக்கிரன் இருப்பது என்று 9, 10, 11ஆம் பாவகங்கள் எல்லாம் வலுத்திருக்கின்ற நிலைமையில் ராசிநாதனும் உச்சத்தை அடைய போவது என்பது மிகப்பெரிய பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்தளவிற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைமைகள்லையும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கும். போன வருஷம் இந்நேரம்லாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள், எதிரி தொல்லைகள்னு போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருந்தது. அந்த அமைப்பெலாம் இல்லாமல் இப்போ இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து கொஞ்சம் நல்லா தானே இருக்கிறீங்க. பெரிய அளவில் ஆகா ஓகன்லாம் சொல்ல வேண்டாங்க. ஏதோ அன்னாடம் வண்டியை தள்ளுற அளவுக்கு ஏதோ ஒன்று பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான தான் தனுசு ராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு இருக்கிறது. இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறதுன்றது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். எதிலும் ஒரு பொறுமையாக இருந்தவர்களுக்கு கூட வேகம் எடுத்து எதையும் செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கின்ற அற்புத மாதமாக இந்த மாதம் அமையும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பார். குறிப்பாக குழந்தைகளால் இதுவரைக்கும் கஷ்ட நஷ்டங்கள் அடைஞ்சவங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு தான் போகுதுனான்னு தெரில, வேலைக்கு போகிறவன் வேலைக்கு தான் போகிறானான்னு தெரியல, எப்பப்பாரு மொபைலையும் டேப்பையும் கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுதுங்க ஏது பண்ணுதுங்கன்னு கூடது தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்ற மாதிரியாக இருந்தவர்கள், அதற்காக கொஞ்சம் ஒரு மாதிரியாக பிள்ளைகளை எப்படி கட்டுப்படுத்துவது என்கின்ற அமைப்பில் இருந்தவர்களுக்கு குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு, அவர்களிடம் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு, தொலைதூர குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்ற ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கு அங்கிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு, வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு
அதற்கான பாஸ்போர்ட் விசா போன்றவைகள், குறிப்பாக கிழக்கு தேசங்களில் போய் செட்டில் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே ஃபஸ்ட்டு மேரேஜ் நடந்து அதில் ஃபெயிலியர் ஆகி போச்சுங்க, டிவோர்ஸ் இப்போ தான் கிடச்சிது. செகண்ட் மேரேஜ் எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோன்னு தெரியலையே, அவங்களுக்கெல்லாம் இரண்டாவது திருமணம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு என தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதம் இந்த அக்டோபர் மாதம். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு முதல் 2 வாரம் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படியே 18ஆம் தேதி உச்சகுரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இது வரைக்கும் மலையை கூட தூக்க முடியலை, மலையே தான் எனக்கு இருக்குது, கடன் ஒரு மலையாக இருக்குது, நோய் ஒரு மலையாக இருக்குது, இந்த மாதிரியான அமைப்புகளில் எதுவுமே செய்ய முடியல, நீங்கள் தான் 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க, 4-5 மாதமாக ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாரும் 18ஆம் தேதிக்கு பிறகு என்ன நினைக்கக்கூடிய அருமையான மாதமாக அக்டோபர் மாதம் அந்த மாதம் அமைஞ்சிருக்கு. என்னங்கய்யா நடக்க போகுது? ஒரு 50 நாளைக்கு உச்சகுரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். உச்சகுரு ராசியை பார்க்கிறார் என்றாலே தொட்டது தொடங்கக்கூடிய, கனவுகள் நனவாகக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, எல்லா வல்லமையும் கையில் கிடைக்கக்கூடிய அற்புத மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வருகிறது. உச்சகுரு உங்கள் ராசியை மட்டும் பார்க்கல, உங்கள் ராசிநாதனையும் சேர்த்து பார்க்க போகிறார். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்போ தற்காலிகமாக ஒரு 50 நாளுக்கு இருக்கும், நவம்பர் மாதம் முழுக்க இருக்கும், அக்டோபர் மாதத்தில் 18ஆம் தேதிக்கு பிறகு 12 நாட்கள் இருக்கும். ஆக இது அடுத்த வருடம் நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு, அற்புத நல்ல மாற்றங்களுக்கு ஒரு முன்னோடியான ஒரு அமைப்பு இப்போது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக எதிலும் ஒரு நன்மைகள், நல்லது, முன்னோட்டமான சில விஷயங்கள், அடிப்படை அம்சங்கள். இந்த மாதத்துல எல்லாம் நல்லது நடந்துருமா? இல்லை. நாளையிலிருந்து நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான பேசிக்கான விஷயங்கள், இதுவரைக்கும் நடக்காத விஷயங்கள்லாம் நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் மனைவி கணவன் பிரிந்திருந்தவர்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை இல்லாதவர்கள், குழந்தை இருந்தும் அதில் ஒரு சில குறைகள் போன்ற அமைப்புகள் இருந்தவர்கள், பணப்பிரச்சனையில் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்கள், லட்சக்கணக்கில் சம்பாரித்தாங்க, கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணாங்க, இப்போ என்னங்க ஒரு 1000 ரூபாயை கண்ணில் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு இதாக இருக்குது. 7.5 சனி என்னை ஆட்டி வைக்கல, ஆட்டோன்னு ஆட்டி வச்சிருச்சுங்க. அந்தளவுக்கு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்கன்ட்டு ஒரு முதலாளி ஸ்தானத்தில் இருந்தவங்க கூட நான் டக்குன்னு வேறு மாதிரி வெளியே சொன்னால் வைக்கங்க, அந்தளவுக்கு வந்துட்டேங்க என்கின்ற மாதிரியாக இருந்தவர்கள் கடந்த 5 வருடத்திற்கும் மேலாக, கிட்டத்தட்ட 7 வருடமாக சோதனைகளை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக நன்மைகள் நடக்கக்கூடிய, நல்ல மாற்றங்களை கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மாதம் சர்வ நிச்சயமாக இருக்குங்க. பெரிய அளவில் நீங்கள் கஷ்ட நஷ்டங்களை எதையுமே இது பண்ண வேண்டாம். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ஆண்களுக்கும், ஆண்கள் சார்ந்த விஷயங்கள் பெண்களுக்கும், வேலை நன்றாக இருப்பது, தொழில் நன்றாக இருப்பது, குடும்பத்தில் அமைதி இருப்பது, இதுவரைக்கும் இருந்து வந்த கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் இதுவரைக்கும் இருந்து வந்தது எல்லாமே வேறு மாதிரியாக அப்படியே மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. ஆகவே மகர ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் எந்த அளவிற்கு பொறுமையாக இருந்தீர்களோ அந்த பொறுமை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுடைய பொறுமை, அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்கின்ற அர்த்தத்திற்கு அப்படியே விடை காணக்கூடிய, அதற்கான பொருள் காணக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. தொழில் நல்லாயிருக்கும். சமீபத்தில் வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய, புதிய தொழில் அமைப்புகள் நடக்கக்கூடிய, வருமானங்கள் நன்றாக வரக்கூடிய, குடும்பத்தில் அமைதி இருக்கக்கூடிய, கொஞ்சம் என்ன யோசனை, என்ன பண்ணலாம் ஏது பண்ணால் கிடைக்கும் அப்படிங்கிற யோசனைகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய, எதிலும் சிறப்புகள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த யோகமான அக்டோபர் மாதம். கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 8ல் சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறார். இந்த மாதத்தில் 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிருப்பது ஒரு நிலையில் 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் 18ஆம் தேதிக்கு வருவது விபரீத ராஜயோகம் என்கின்ற எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. 6-8ஆம் இடங்களில் இப்போ சுபகிரகங்கள் இருக்குது. எதிர்பாராத லக்கணம் என்ன, ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்கள் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நல்ல விதமாக கை கொடுக்கும். வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும், தூர இடங்களுக்கு போகணும், அங்கே போய் சம்பாதிக்கணும், இங்கே போய் சம்பாதிக்கணும், மனைவி குழந்தைகளை பிரிந்தாலும் கூட பரவாயில்லை, ஓரளவிற்கு நல்ல வருமானம் வரணும் என்பதற்காக பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு 3-4 வருஷம் ஃபாரினில் போய் இருந்துட்டு வர போகிறேன், சிங்கப்பூரில் போய் இருக்க போகிறேன், மலேசியாவில் போய் இருக்க போகிறேன்ற முயற்சிகள் எல்லாம் தட்டி தடுமாறி போனவர்கள் அனைவருக்குமே இப்போது அந்த நல்வாய்ப்புகள் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல மாதமாக இந்த மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க.
மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றுமே நடக்கலையான்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த குருமாற்றம் நல்ல மாற்றத்தை அமைச்சு தரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு அந்த 12 நாட்களில் பெரிய பெரிய பயணங்கள் இருக்கும். ஒரு 300 கிலோமீட்டர் போகிறது, 500 கிலோமீட்டர் போகிறது, வடக்க போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, போயிட்டு திரும்பி வந்தாலும் பரவாயில்ல, வரும்போது நல்ல செய்தியோடு வருவது, வரும்போது கையில் பணத்தோடு வருவது, நல்ல முன்னேற்ற அமைப்புகளை அடையாளம் கண்டு வருவது என்பது மாதிரியான நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் முன்ன கொஞ்சம் பணத்தெல்லாம் விட்டுட்டங்க, லட்சக்கணக்கில் விட்டுட்டங்க, அப்படி போச்சுங்க, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லக்கூட முடியாதுங்க, அந்தளவுக்கு நினச்சி பார்த்தா வேதனையாக இருக்குதுங்க. இந்த மாதிரியாக எதிர்பாராத ஒரு ஊழல், ஸ்கேமு, ஏமாற்றுதல் அல்லது ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பில் சில பல இடங்களில் பணத்தை இழந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் குரு பகவான் வர்றதுனால இழந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதத்தை கண்டிப்பாக சொல்லலாம். படிப்படியான முன்னேற்றம் வயதிற்கேற்றாற் போல இருக்கும். மேற்படிப்பு படிப்பதற்கான அத்தனை அமைப்புகளும் வாய்ப்புகளும் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுகின்றன. அதைவிட இன்னும் தெளிவாகவே சொல்லிவிடலாம், எல்லா நிலைமைகள்லையும் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, தூர பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, இதுவரை ஏமாற்றங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, ஆண் பெண் உறவுகளில் கசப்புகள் ஏற்பட்டவர்கள், காதல் தோல்வி ஏற்பட்டவர்கள் அனைவருக்குமே புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்புகள், வாய்ப்புகள், எதிர்பாராத நன்மைகள் பெண்களினால் ஏற்படக்கூடிய அண்ணன், அக்கா, தங்கை, அம்மா, தன்னுடைய மகள், தன்னுடைய மனைவி, தோழி, தன்னுடைய கொலீக்குன்னு சொல்லப்படக்கூடிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களால் தொந்தரவுகள், மன அழுத்தங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே அதிலிருந்து வெளியே வரக்கூடிய சில புதிய நட்புகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம். மீனராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆனால் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே 18ஆம் தேதி என்ன நடக்கிறது? உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் உச்சம் என்கின்ற நிலையை 50 நாட்களுக்கு தற்காலிகமாக அடையப் போகிறார் அதிசார முறையில். ராசிநாதன் வலுவாக இருப்பது, அதனால் என்ன மாற்றம் நடக்கும்? உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். உங்களுடைய ஜென்மச்சனியாக உங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கின்ற உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை இந்த பக்கம் அசைய விடாமல் செய்து கொண்டிருக்கின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களை ஏதோ ஒன்று ஒரு மாதிரியாக இடிக்குதேன்னு நினைக்க வைத்து கொண்டிருக்கின்ற இப்போது நடக்கக்கூடிய ஜென்மச்சனி குருவின் உச்சத்தால் கட்டுக்குள் அடங்கப் போகிறது. இதுவே பெரிய விஷயம். கஷ்ட நஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அதனால் பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் 2 சுபர்கள் மீனராசியை பார்க்க போகிறார்கள். அக்டோபர் 18ஆம் தேதிக்கு முன்பாகவே உங்களுக்கு சுக்கிரன் ராசியை பார்ப்பார். அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து குரு ராசியை பார்ப்பார். ஆக 5, 7ஆம் பாவகங்கள் மிக வலிமையாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இதுவரைக்கும் என்னென்ன விஷயத்தில் மன அழுத்தங்கள் இருக்கிறீங்களோ அந்த மன அழுத்தங்கள் எல்லாத்திலிருந்தும் வெளியே வர போகிறீங்க அப்படின்றத இப்போதைக்கு காட்டுது. காதலன் காதலி உறவு, கணவன் மனைவி உறவு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா, அண்ணன் தம்பி இந்த மாதிரியான அக்கா தங்கச்சி உறவுகளில் கசப்புகள் நடந்திருந்த ஒரு தன்மை, வேலையில் நிம்மதி இல்லாமல் இருந்து வந்தது, படிப்பை முடிக்க முடியாதது, சம்பளமே இல்லாமல் வேலை பார்த்தது, வேலையில் வீண்பலி சுமத்தப்பட்டு வேலை நீக்கப்பட்டு செஞ்சது, வேலையே கிடைக்காமல் இருந்தது, தொழில்துறை முன்னேற்றங்கள் விரயமாக போனது, தொழில் அமைப்புகள் எதுவுமே நல்லா இல்லையேன்ற மாதிரியான சில விஷயங்கள், வியாபாரம் போங்கங்க ஒன்றுமே நடக்கலைங்க, அந்தாலும் சும்மா ஏதோ ஏமாத்துறாரு எதிர்கடக்காரரு, அவருக்கு வியாபாரம் ஆகுது எனக்கு வியாபாரம் ஆகலை, இந்த மாதிரியான பண விஷயங்கள், தொழில் விஷயங்களில் மிகவும் முன்னேற்றம் இல்லாமல் இருந்து வந்த ஏமாற்றம் ஒன்றையே அனுபவித்து கொண்டிருந்த மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஜென்மச்சனியின் தாக்கத்திலிருந்து அப்படியே வெளிவரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. 50 வயசுக்காரர்களுக்கு ஏற்கனவே நான் மீனராசிக்காரர்களுக்கு கடுமையான கெடுபலனை சொல்லவே இல்லை. ஒரு 90% இளைய பருவத்தினர் அப்படியே கொஞ்சம் அடிப்படையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நான் நல்ல பலன்கள், இப்போ கூடுதல் பலனும் நடக்கும். வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடப்பது, பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம் செயல்படாமல் இருந்தவர்கள்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட 5ஆம் இடத்துல போய் குரு உச்சமாகிறதுனால அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அமைப்பு, எதையாவது ஒன்று வெயிட்டாக வாங்கக்கூடியது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கார் வாங்குறது, நம்ம சக்திக்கு ஏற்றாற் போல் லட்சக்கணக்கிலேயோ கோடிக்கணக்கிலேயோ ஒன்று சேர்வது, சொத்து சேர்க்கை போன்ற அமைப்புகள் சேர்வது, இதெல்லாம் நல்லபடியாக இருக்க போது. மீனராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய கொடுப்பினை இப்போது இருக்க போகிறது. ஒரு 50 நாட்களுக்கு குரு பகவான் உச்சம் என்கின்ற நிலையை அடைவது என்பது சகல இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ என்னென்ன பிரச்சனைன்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். சின்ன பையங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்,
நடுத்தர வயசுக்காரங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா? இப்போது இருக்கக்கூடிய சமாளிக்க முடியாதோ என்று நீங்கள் கருதக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அருமையாக சமாளித்து நான் வல்லவன் புத்திசாலி என்பதை நிரூபிக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த அக்டோபர் மாதம்